அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணத்தை விரைவாக நடைபெறச் செய்யும் மயிலம் முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பகுதியில் உள்ள ஒரு மலையில் முருகப்பெருமானின் மயிலம் முருகன் கோவில் உள்ளது. சூரபத்மன் வழிபட்ட கோவில் இது. சூரபத்மன் இங்கு மயில் வடிவ மலை வடிவில் வசிப்பதாக தல புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களின் சிறைபிடிப்பு மற்றும் சித்திரவதை காரணமாக முருகனும் சூரபத்மனும் போருக்கு சென்றனர். இந்த போரில் முருகப்பெருமான் சூரபத்மனை தோற்கடித்தார். அதன் பிறகு முருகப்பெருமான் மீது கொண்ட பக்தியால் அவர் இந்த இடத்திற்கு வந்து தவம் செய்தார். பின்னர் சூரபத்மன் என்னை உங்கள் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என வரம் கேட்டார். அதன்படி முருகப்பெருமான் அவரை தனது மயில் வாகனமாக ஏற்றுக்கொண்டார். பின்னர் சூரபத்மன் மயில் வடிவில் மலையாக மாறினார். இந்த மலையின் காட்சி ஒரு மயில் அதன் இறக்கைகளை விரித்து ஆடியது போல அற்புதமாக உள்ளது. அந்த மறு இப்போது மயில் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மறு என்றால் மலை, அதுவே மயில் என்று அழைக்கப்படுகிறது என கூறப்படுகிறது. இந்த முருகன் கோவிலுக்கு சமீப காலமாக ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். இந்த மயிலம் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உடனடியாக திருமணம் நடைபெறுவதாக ஐதீகம் என பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலுக்கு வந்த அனைவருக்கும் விரைவாகவே திருமணம் நடைபெற்றிருக்கிறது என அந்த ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கோவிலில் முருகப்பெருமான் வள்ளிய தெய்வானையுடன் நின்ற நிலையில் உள்ளார். ஒரு கையில் வேலும் மறு கையில் சேவல் கொடியையும் ஏந்தியபடி காட்சியளிக்கின்றனர். பெரும்பாலான கோவில்களில் முருகனின் வாகனமாக மயில் தெற்கு அல்லது நேராக உள்ளது. கோவில் சிறப்பு என்னவென்றால் அது இங்கே மட்டும் வடக்கு திசையை நோக்கி உள்ளது. தவம் செய்வதற்கான திசை வடக்கு. இங்கு சூரபத்மன் தனது தவத்திலிருந்து வடக்கு நோக்கி திரும்பி முருகனின் வாகனமாக மாறியதால் இங்குள்ள மயில் வாகனமும் அதே திசையை நோக்கி அமர்ந்திருக்கும் பெருமை பெற்றுள்ளது இந்த திசை. மயிலம் மலையில் நொச்சி மரங்கள் ஏராளமாக உள்ளன. ஒவ்வொரு காலையிலும் பூஜையின் போது நொச்சி இலையில் முலா மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன. அதன் பிறகு மற்ற மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன. கருவறைக்கு வெளியே ஒரு பெரிய வேல் மற்றும் மயில் உள்ளது. அங்கு மூலவர் வசிக்கிறார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலசந்தி பூஜையின் போது அவர்கள் வேலாயுதத்துக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். இந்த வகையில் அர்ச்சனை செய்யும் பக்தர்களுக்கு நிதி சிக்கல் தீரும் என நம்பப்படுகிறது. அதேபோல் உற்சவமூர்த்தி முருகன் கோவிலுக்கு அடுத்ததாக அவரது படைத்தளபதி வீரவாக இருக்கிறார். செவ்வாய்க்கிழமை காலை அவருக்கு ஞானஸ்தானம் வழங்கப்பட்டு விரைவில் திருமணம் நடக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஏராளமான பெண்கள் இங்கு வருகிறார்கள். அதே போலத்தான் ஆண்களும் அதிகமாக இந்த கோவிலுக்கு வந்து தங்களுக்கு விரைவாக திருமணம் நடைபெற வேண்டும் என பூஜைகள் செய்து வழிபாடு செய்கின்றனர். இந்த கோவில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் பண்டிகை நாட்களிலும் கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். மணமக்கள் விரைவாக அவர்களுடைய நேர்த்தி கடன்களையும் வந்து செலுத்துகிறார்கள். மயிலம் முருகன் கோவில் அமைந்துள்ள இடமாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே மயிலம், பாண்டிச்சேரி, விழுப்புரம் மற்றும் திண்டிவனத்திலிருந்து அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குட்டேரிப்பட்டி நிறுத்தில் இறங்கினால் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மயிலம் கோவில் அற்புதமாக காட்சியளிக்கிறது. இந்த மயிலம் முருகன் கோவில் 3 உற்சவ சிலைகள் உள்ளன. வள்ளி தேவயானை உடையான பாலசுப்பிரமணி இதில் முக்கிய உற்சவராக பார்க்கப்படுகிறார். மயிலம் முருகன் பகலில் வெள்ளி வளையலுடன் மற்றும் மாலை பூஜைக்கு பிறகு தங்க வளையலுடன் அணிந்து சிறப்பாக காட்சியளிக்கிறார். இந்த உற்சவர் மாதாந்திர கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் பங்குனி உத்திர விழாவின் போது வீதிகளில் உலா வருகின்றனர். மாலையை சுற்றி 3வது பிரகாரத்தில் ஒரு வீதி உலா உள்ளது. முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவையானார் 2வது உற்சவர். பரணி நட்சத்திரத்தின் போது வீதியில் உலாவுகிறார். அவர் வட்டத்தில் இருப்பது போல் அருள் பாலிக்கிறார். முக்கியமாக திருமணம் நடைபெறாதவர்களுக்கு இவர் சிறப்பாக அருள் பாலிக்கிறார். மாசி மகா தீர்த்தவாரியின் போது இந்த உற்சவரை பாண்டிச்சேரி கடற்கரைக்கு தோல் சுமந்து செல்வார்கள். மயிலம் முருகன் 5 நாட்கள் அங்கேயே தங்கி 6வது நாள் கோவிலுக்கு திரும்புகிறார். இந்த மாசி மகத்தில் 6 முகம் கொண்ட சண்முக பெருமான் 3வது உற்சவராக நமக்கு அருள் பாலிக்கிறார். கந்த சஷ்டி விழாவின் போது 6 நாட்கள் அவரே வீதியில் வலம் வருவார். முக்கியமாக இந்த மாசி மக நட்சத்திரத்தில் மிக கோலாகலமாக இந்த பண்டிகை நடைபெறுகிறது.
எனவே திருமணம் நடைபெறாதவர்கள் இந்த மாசி மக நட்சத்திரத்தில் இந்த மயில முருகன் கோவிலுக்கு சென்று உங்களுடைய திருமணம் நடைபெறாத கனவுகளை எங்களுக்கு விரைந்து திருமணம் முடித்து வையுங்கள் முருகா என வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த விழாக்கள் மற்றும் சிறப்பு அனுபவம் பற்றி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அற்புதமாக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்படுகின்றன. அங்கே நீங்கள் சென்று முருகப்பெருமானை மனதார வழிபட்டு உங்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொண்டு வாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாசி மகா நட்சத்திர நாட்களில் சென்று வாருங்கள். கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.